So welcome to Praveen Education Institute. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ஸை எப்படி நம்ம TNPC ஸ்டூடண்ட்ஸ் அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படினா கண்டிப்பா TNPC ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And then other competitive exams படிக்கிறவங்க கூட இந்த கான்செப்ட்ஸ் வரக்கூடிய சம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படினா தமிழ்ல தனி வட்டி. ஓகேங்களா? நம்மளோட கிளாஸ் கண்டிப்பா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே புரியுற மாதிரி தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிள் PNR/100 ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா P அப்படிங்கிறது பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அசல். அதே மாதிரி R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், மொத்த ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, P அப்படின்னா என்னது பிரின்சிபல் அசல், N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், R அப்படின்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இது ஒரு ஃபார்முலா கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதே மாதிரி அமௌண்ட்னா தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அமௌண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம பேங்க்ல போடுற பிரின்சிபலும் நமக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார்முலா சொல்லியாச்சு. சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க்ல போய் என்ன பண்றேன், பேங்க் போறேன். ஓகேங்களா? இப்போ பேங்க் வங்கிக்கு போறேன். இப்போ அங்க நான் பிரின்சிபல் ஒரு எவ்வளவு ரூபாய் போடுறேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் போடுறேன். ஒரு 1000 ரூபாய் போடுறேன். அப்புறம் அவங்க எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த கான்செப்ட் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 ரூபாய் நான் போட்டேன். 1000 ரூபாய் போட்டேன். அதுக்கப்புறம் 10% 1000 ரூபாய்க்கு எவ்வளவு ரூபான்னு பார்க்கணும். இப்போ 1000 ரூபாங்கிறது 100%. இப்போ 10% எவ்வளவு, 100 ரூபாய். அப்போ இந்த 100 ரூபாய் ஆட் ஆகி எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கணும், 1100 ரூபாய் கிடைக்கும் முதல் வருஷத்துல. ஓகேங்களா? இப்போ இதுவே ரெண்டாவது வருஷம்னு வச்சுக்கலாம். செகண்ட் இயர் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 1100 ரூபாய் என் பேங்க்ல இருக்கு ஆல்ரெடி. பிளஸ் வருஷம் நான் ஃபர்ஸ்ட் நான் போடும்போது பேங்க்கு போய் நான் என்ன அமௌண்ட் நான் போட்டனோ, எவ்வளவு போட்டேன், 1000 ரூபாய் போட்டேன். அந்த 1000 ரூபாய்க்கு 10% வட்டிங்கிறப்போ 100 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 100 ரூபாய் தான் ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், 1200 ரூபாய் இருக்கும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் ஆல்ரெடி நான் 1200 ரூபாய் வச்சிருக்கேன். மறுபடியும் ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ 1300 ரூபாய் இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறாது அப்படிங்கிற கான்செப்ட் இதுல புரிஞ்சுக்கலாம். 20வது வருஷம் பாத்தீங்கன்னாலும் ஒரே வேலை தான், 15வது வருஷம் பாத்தீங்கன்னாலும் ஒரே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், 2வது வருஷம் பாத்தீங்கன்னாலும் ஒரே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நீங்க பேங்க்குக்கு போய் என்ன அமௌண்ட் முதல்ல டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கால்குலேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும்தான் அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஆட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கான்செப்ட்ஸா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம மேத்ஸ் கண்டென்ட் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. TNPC ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனிமேல் ரெகுலரா நம்மளோட சேனல்ல ஃபுல் வீடியோஸ் வரப்போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கான்செப்ட் பண்ண போறோம். முதல் கேள்வி, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹25,000 at 8% per annum for 3 years ன்னு சொல்றாங்க. அதாவது ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இந்த P அப்படின்னா என்ன அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அசல். அதே மாதிரி N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இங்கே உள்ள அமௌண்ட் தான், அதாவது அசல். அப்போ 25,000 அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, என் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என் வேல்யூ வந்து எத்தனை வருஷம், 3 வருஷம், 3 இன்ட்டு ஆர் வேல்யூங்கிறது தெளிவாக 8%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 8% போட்டாச்சு. அடுத்து டிவைட் போட்டுக்கணும், போட்டுட்டு 100ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஜீரோஸ் அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ ஃபைனலாக வந்து ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 25 இன்ட்டு 3 இன்ட்டு 8 இல்லைங்களா, அதாவது 25ல் 250, சாரி. ஸோ 250 இன்ட்டு 3 இன்ட்டு 8 இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 3 5s are 15, அகைன் 3 2s are 6, 7, 75. இந்த 0 வந்துடும் இன்ட்டு 8. இப்போ மறுபடியும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 8 0s are 0, 8 5s are 40, 8 7s are 56, plus 4 வந்து 60. ஸோ அப்போ I'll get the answer 6,000. அப்போ இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 6,000 ரூபாய். ஓகேங்களா? இதோட தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6,000 ரூபாய். ஓகேங்களா? இப்போ இதே கொஸ்டின் வந்து எனக்கு வந்து இதோட தொகை, அதாவது அமௌண்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிரின்சிபல் கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்போ பிரின்சிபல் வந்து இங்க தெளிவா 25,000 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது கூட ஒரு 6,000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை ஆட் பண்ணணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது, 31,000. ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்து கேட்கல, தொகை கண்டுபிடி அப்படின்னு சொல்லல. இருந்தாலுமே அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலா நான் முன்னாடியே சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். Second question, Kumaravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum is 750. Find the sum ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது குமரவேல் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 700 தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை காணவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட கொஸ்டினோட அர்த்தம் என்ன அப்படின்னா தெளிவாக அவங்க வந்து சம் கேட்குறாங்க, அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குமாரோல் ஹஸ் பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் வந்து எவ்வளோ 750. அதாவது பார்த்தீங்கன்னா குமரவேல் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750 ரூபா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர் வேல்யூ வந்து 10%ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் வேல்யூ வந்து 2 yearsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவும் நான் எழுதுறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ நான் எழுதிட்டேன். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 750 எழுதுறேன். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக 750. அதே மாதிரி பிரின்சிபல் வந்து தெரியாது இன்டூ என் வேல்யூ வந்து 2 years, ஆர் வேல்யூ வந்து 10. ஓகேங்களா? அதாவது 10% டிவைட் பை 100 போட்டாச்சு. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 750 அப்படி வச்சுக்கிறேன். இந்த 10, அதாவது இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் அடிச்சோம்னா 5 times. அப்போ இந்த 5 வந்து இங்க மல்டிப்ளை ஆகும் இல்லைங்களா, அப்ப இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். ஜஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 zeros are 0, 5 5s are 25, balance 2, and then again 5 7s are 35, balance 2, 37. அப்போ பிரின்சிபல் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 3750 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின். In what time will rupees 5,600 amount to 6,720 at 6% per annum கொடுத்திருக்காங்க. தமிழ்ல வந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6,720 உயரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா தெளிவா இன் வாட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தே ஆர் ஆஸ்கிங் யூ என் வேல்யூ. அப்போ அவங்க என் வேல்யூ கேட்குறாங்க. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா rupees will rupees 5,600 அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க, 6,720க்கு போறாங்க. ஸோ ஆப்வியஸா இதோட பிரின்சிபல் வந்து அசல் வந்து ரூபாய் 5,600. அதே மாதிரி இதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 6,720. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூ தெளிவா 6%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலாஸ் எழுதணும்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR by 100. இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு பிரின்சிபல் தெரியும் அண்ட் தென் R தெரியும், 100 பிரச்சனை இல்லை. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, தெளிவாக வந்து நான் உங்கள்கிட்ட போன சம்ல சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட பிரின்சிபலை ப்ளஸ் பண்ணோம் இல்லையா போன சம்மில். அப்போ ஆப்வியஸாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ண ஆன்சர். அப்போ 6720ஐயும் 5600ஐயும் கழிக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக இந்த பக்கம் ஒரு 400, இந்த பக்கம் சேர்த்து 1120. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1120 எனக்கு கிடச்சிருச்சு. பிரின்சிபல் 5600. என்ன தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி R வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டாங்க. டிவைட் பை என்னது 100. ஸோ இந்த ஜீரோஸ் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அடுத்து வந்து n வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1120, இந்த பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அதாவது 1 மட்டும்தான் இருக்குது இல்லையா? டிவைட் பை இந்த 56 கீழே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த 6ஐயும் கீழே கொண்டு வந்துடுறேன். இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், n வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ அப்போ நான் அதை எழுதுறேன். 1120 டிவைட் பை 56 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு என்னது n இல்லைங்களா? இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறேன். 2 டேபிளில் பண்ண போகிறேன். 2 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இது வந்து எவ்வளோ டைம்ஸ், 56. இந்த 0 மேலே கொண்டு போயிடலாம். இது வந்து 3 டைம்ஸ் இல்லைங்களா? இப்போ 56 ஆப்வியஸாக 1 டைம், இது வந்து 10 டைம். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது, 10 டிவைட் பை 3 இருக்குது. 10 டிவைட் பை 3. ஸோ அப்போ ஆப்வியஸாக இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம் 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து 3 3s are 9, பேலன்ஸ் 1. அப்போ இது 10/3 மாறிடும் இல்லையா? ஸோ 3 1/3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.